ஹலோ கைஸ், நம்ம இப்போது பைஸ்பாக் சீரியஸில் குரூப் பை ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது குரூப் பை கிளாஸ் சீக்வலில் இருக்கிற குரூப் பை கிளாஸுக்கு சிமிலரானது தான். பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பைஸ்பாக் குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் டு கலெக்ட் த ஐடென்டிக்கல் டேட்டா இன்டோ குரூப் ஒன் டு டேட்டா ஃப்ரேம். அது ஒரு டேட்டா ஃப்ரேமை உருவாக்கும். அதில் ஐடென்டிக்கல் டேட்டா இருக்கும், அவ்வளோதான். இதில் கவுண்ட்டு, சம்மு, பர்ஃபார்ம், ஆவரேஜ், கவுண்ட்டு, சம்மு, ஆவரேஜ், மின்னு, மேக்ஸு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரி, சிம்பிளாக நான் ஒரு டேட்டா போட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். அடுத்தது ரன் சாரி, என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். ஸ்பார்க், ஓகே, எதுவும் இம்போர்ட் பண்ணலை. இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணோம்னா இந்த டேட்டா நமக்கு வரும். ஏன்னா நான் டேட்டா கொடுத்து இந்த ஸ்கீமா கொடுத்து ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி அதை ஷோ பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். நம்ம இனிமேல் ஓகே, இதில் என்ன இஷ்யூ? இஸ் நாட் டிஃபைன்ட், ஸ்பார்க் இஸ் நாட் டிஃபைன்ட். சரி, இது ரன் ஆகட்டும். அடுத்தது நம்ம குரூப் பையை பற்றி பார்ப்போம். குரூப் பை உங்களுக்கு சீக்வல் குரூப் பை தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஓகே, இதை கவனிங்க. df1 டாட் என்னது குரூப் பை டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? குரூப் பை டிபார்ட்மெண்ட், அதில் கவுண்ட்டு டாட் ஷோ. இப்போ இதை ரன் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்கள். இந்த டேட்டாவில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஐடி, ஹெச்ஆர், பேரோல் 3 தான் இருக்குது. அந்த 3ல் எத்தனை இருக்குன்றத இது சொல்லிடும். 3 டேட்டா இருக்கும் முதல் காலமில். அதில் என்னென்ன இருக்கும்? ஐடி, ஹெச்ஆர், பேரோல் இருக்கும். அடுத்த காலமில் கவுண்ட் இருக்கும். கவுண்டில் ஐடி எத்தனை இருக்குது, ஹெச்ஆர் எத்தனை இருக்குது, பேரோல் எத்தனை இருக்குன்றத ஷோ பண்ணணும். அதுதான் குரூப் பையோட ஃபங்க்ஷனாலிட்டி. இது என்னது? ஓகே, இது நம்ம ஃபஸ்ட் இந்த ஷோ. ஸோ எல்லாமே ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டை குரூப் பண்ணிடுச்சு, எத்தனை இருக்குன்றதை குரூப் பண்ணிடுச்சு. அதில் கவுண்ட்டு எத்தனை இருக்குன்றத இதில் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ உங்களுக்கு இப்போ குரூப் பையோட ஃபங்க்ஷனாலிட்டி மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இதில் நான் குரூப் பை பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் ஜெண்டர் கூட இந்த மாதிரி எத்தனை காலம் வேணாலும் உங்களால் இதில் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இதை இன்னும் டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணோமா, பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரன் ஆகட்டும். சரி, இப்போது இன்னொரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அடுத்தது குரூப் பை df1 டாட் குரூப் பை வந்துடுச்சுங்களா? ஓகே, இப்போ இதில் என்ன குரூப் பை பண்ண போகிறோம்? டிபார்ட்மெண்ட்டே பண்ணுவோம். சரி, இதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர், டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜெண்டர், அதில் HR1 உங்களுக்கு இது எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு இதோடைய டேட்டாவை இருக்கிறதுனால உங்களுக்கு
3 ரோவில் இருந்து இப்போ 6 ரோ ஆகிடுச்சு. ஏன் 6 ரோ ஆகிடுச்சுன்னா ஹெச்ஆர் ஒருத்தங்க ஃபீமேலில் இருக்காங்க, மெயிலில் இருக்காங்க. ஐடி ஒருத்தங்க ஃபீமேலில் இருக்காங்க, எக்ஸல்னு இருக்காங்க, ஒரு மெயில் இருக்காங்க, 5. ஸோ பேரோலில் ஒரு எம்மா இருக்காங்க. இப்போது அதில் கவுண்ட்டு ஃபீமேலில் ஒருத்தங்க இருக்காங்க, ஐடியில் ஃபீமேலில் 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் குரூப் பை பண்ணிங்கன்னா ஜெண்டரில் வந்துடும். இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரே ஒரு டேட்டாவை உங்களுக்கு குரூப் பை காமிச்சது. இது 2 காலமாக குரூப் பை பண்ணி காமிக்குது. இது இப்போ 2 காலம்னா உங்களுக்கு யூனிக் டேட்டாவை காமிக்காது, 2 காலம் காம்பினேஷனில் யூனிக் காட்டும். ஓகேங்களா? காம்பினேஷனில் யூனிக் காட்டும். இப்போ ஐடியில் ஃபீமேலில் 2 பேர் இருக்காங்க, பேரோலில் மேலில் 3 பேர் இருக்காங்க. பார்ப்போமா? பேரோல் 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 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த காம்பினேஷனோட யூனிக்கை தான் காட்டும். உங்களுக்கு இதில் ஒரு காலமோட யூனிக்கை காட்டும். சரி, இதை டிஸ்டிங்க்ட்டு நீங்கள் ட்ராப் டூப்ளிகேட் கூட போட்டு எடுக்கலாம் இல்லைங்களா? ஆனால் குரூப் பையில் இந்த மாதிரி காட்டும். இது குரூப் பையில் மட்டும் தானே பண்ண முடியும். ஓகே, சரி. அடுத்தது அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இது மூலிமா என்ன பண்ணலான்னா, இப்போ டிபார்ட்மெண்ட்டில் அக்ரிகேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். கவுண்ட் ஃபஸ்ட் பண்ணிப்போமா? கவுண்ட்டு இதில் ஸ்டாரே வச்சுப்போம், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கு லைஸ், இதுக்கு ஒரு பேர் வச்சுப்போமா? கவுண்ட். இது உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது எனக்கு இவங்களோட சேலரியும் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், இன்னொரு காலம் ஒன்று உருவாக்குறேன். அதில் min ஆஃப் df1.sal இதோட சேலரி வைக்கிறேன். அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறேன். இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணுறேன், அதோடைய சேலரி வைக்கிறேன், அதோட பேரும் வைக்கிறேன். min ஆஃப் மினிமம் சேல். ஓகே, எனக்கு இன்னொன்று வேணும், மேக்ஸ் வேணும். அப்போது இது எவ்வளோதான். இதில் df1ஓட மேக்ஸ் சேலில் இது மேக்ஸ் இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். டாட் ஷோ, நான் சொன்ன மாதிரி இன்னொரு டேட்டா ஃப்ரேம் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஷோ பண்ணிட்டேன், இதை ரன் பண்ணுறேன். இதை அக்ரிகேட் பண்ணுறேன். சரி, இப்போ ஒன்று தான் நான் போட்டிருக்கேன். இந்த குரூப் பையில் 1, அதில் அக்ரிகேட்டில் 3 காலம் இருக்கும். இந்த காலம் ஒன்று வந்துடும், டிபார்ட்மெண்ட்டு குரூப் பை பண்ணி காலம் வந்துடும். அப்புறம் இந்த அக்ரிகேட்டில் 3 காலம் வச்சுருக்கேன். என்னென்ன? கவுண்ட்டு, மின்னு, மேக்ஸ். ஓகேங்களா? சரி, இது வரட்டும். இது எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இது நம்மளோட டேட்டா. இது டிபார்ட்மெண்ட் மட்டும் ஷோ பண்ணுவேன், இந்த ஷோ. இது ஜெண்டரையும் சேர்த்து ஷோ பண்ணுவேன், அந்த ஷோ. இப்போது இதில் ஒரு காலம், அதாவது டிபார்ட்மெண்ட்டு, கவுண்ட்டு, மின்னு, மேக்ஸு 4 காலம் வரணும். இதுதான். இங்கே பாருங்கள், ஹெச்ஆரில் 2 முன்னாடி அவங்களோட மினிமம் சேலரி 20, மேக்ஸிமம் சேலரி 30. அதாவது 2 ஹெச்ஆர் இருக்காங்க. அதில் உங்களுக்கு குரூப் பை, இதுதான் குரூப் பை பண்ணி காட்டுது. அவங்களோட கவுண்ட் எத்தனைன்னு காட்டுது. இவங்க 2 பேரில் மினிமம் சேலரி 20, மேக்ஸிமம் சேலரி 30. அதே தான் உங்களுக்கு இந்த ஐடிலையும் பேரோல்லையும். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இதையே காப்பி பண்ணி போட்டு இதை 3ன்னு வச்சுட்டு 3 ஷோ பண்ணுறோம். 3ல் ஜெண்டரும் இருக்கு.
ஜெண்டர். இப்போ எத்தனை ரோ காலம் காட்டும்ன்றத, ஐ மீன் இதை எப்படி குரூப் பண்ணுன்றது, அதாவது 3 தான் இருக்குமா, இப்போ ஹெச்ஆர் பேரோலு ஐடி 3 தான் இருக்குமா, இல்லை 6 வருமானன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். கடைசி ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸும் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். இதை வச்சு தான் நீங்கள் குரூப் பை பண்ண போகிறீங்க. ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஐ மீன் இதை வச்சு தான் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே ஓகே பாருங்கள், இது இந்த டேபிள், இது இந்த டேபிள். இந்த டேபிளில் டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் நான் குரூப் பை பண்ணியிருக்கேன். இந்த டேபிளில் ஹெச்ஆரை ஜெண்டரை சேர்த்து குரூப் பை பண்ணியிருக்கேன். ஸோ இது இதோட யூனிக்கு, இது ரெண்டோட யூனிக்கு. ஓகேங்களா? ஹெச்ஆரில் ஒரு ஃபீமேல் ஒரு மேல் இருக்காங்க. இதில் ஹெச்ஆரில் 2 பேர் இருக்காங்கன்னு காட்டுதா? இதில் ஹெச்ஆரில் ஃபீமேல் அண்டு மேல் இருக்காங்க. கவுண்டில் ஒன்று காட்டுது. இவங்களோட மினிமம் சேலரி, இவங்கள பார்த்தீங்கன்னா கவுண்டில் ஃபஸ்ட்டு சேலரி மினிமம், இவங்களுக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஸோ மினிமம் மேக்ஸிமம் ஒரே சேலரியாக தான் இருக்கணும். சிம்பிள். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசு. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இது இதோட யூனிக் டேட்டா, இது ரெண்டோட யூனிக் டேட்டா, இது ரெண்டோட காம்பினேஷனோட யூனிக் டேட்டா. இந்த 2 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது சிங்கிள் யூனிக், இது காம்பினேஷன் ஆஃப் 2 டேட்டாவோட யூனிக். கவுண்ட்டு அது தானாக கேல்குலேட் ஆகட்டும். நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு விஷயத்தை தான். ஒரு காலமோட யூனிக்கும் இது 2 காலோட காம்பினேஷன் யூனிக்கும், அவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மீதி எல்லாமே சேம் தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குரூப் பை அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் சியர்ஸ் கைஸ்.